Use all your efforts even when the possibilities play against you. அர்னால்ட் பால்மர். அந்த செயல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் உங்களுடைய முழு முயற்சியையும் நீங்கள் அதில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோட்டோடைய மீனிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதோடைய ஃபார்ம் என்ன, இப்படின்றது தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறோம் நம்மளுடைய சேனலில். நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே. The present continuous tense is used to describe actions that are taking place at the time of speaking. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த present continuous tense யூஸ் ஆகுது. So the easiest way to learn this tense is to carry out actions. அப்போ இந்த டென்ஸை நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆக்ஷனை நம்ம செய்யணும். பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த ஆக்ஷனை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலயமாக நம்ம இந்த present continuous tense-ஐ ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்க, டேக் அ பென் அண்ட் நோட் புக் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன் த நோட் புக். ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, அந்த நோட் புக்கில் எழுத ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஐ எம் ரைட்டிங், நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, கீப் வாக்கிங் அரவுண்ட் த ஹவுஸ், வீட்டை சுற்றி நடங்க. இப்போ சொல்லுங்க, ஐ எம் வாக்கிங், நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அடுத்தது ஃபார்மேட் பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு பி verb அப்படின்னு ஒன்று இருக்கும், ஹெல்பிங் verb அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் verb. இந்த மெயின் வேர்புடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கும். எப்படி இருக்கும்னாக்கா, அந்த மெயின் verb கூட ஐஎன்ஜி சேர்த்துருப்போம். நம்ம இப்படி தான் இருக்கும். ஒரு verb இருக்கும், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb இருக்கும், அது கூட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அதுதான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய verb ஃபார்ம். பாருங்க, இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதில் பிக் அப் அ புக், ரீட் த புக். ஒரு புக்கை எடுங்க, அந்த புக்கை படிங்க. சொல்லுங்க இப்போ, ஐ எம் ரீடிங் அ புக், நான் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு நேர்மறை வாக்கியம் இல்லையா, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க, ஐ எம் நாட் ரீடிங் எ நியூஸ் பேப்பர், நான் ஒரு நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கவில்லை. நீங்க இப்போ புக்கு தான் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கல. இந்த நியூஸ் பேப்பர் படிக்கல அப்படின்னு சொல்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ எம் நாட் ரீடிங் எ நியூஸ் பேப்பர். அடுத்தது பாருங்க, பிரியா இஸ் லுக்கிங் அட் மீ, பிரியா என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள். இது ஒரு நேர்மறை வாக்கியம். பிரியா இஸ் நாட் லுக்கிங் அட் வாணி, பிரியா வாணியை பார்த்து கொண்டிருக்கவில்லை. இந்த நேரம் பிரியா என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள், நேர்மறை வாக்கியம். இந்த நேரம் பிரியா வாணியை பார்த்து கொண்டிருக்கவில்லை, இது எதிர்மறை வாக்கியம். அடுத்தது பாருங்க, ஜெரி இஸ் லிஸ்னிங் டு மீ, ஜெரி என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். இது பாசிட்டிவ். ஜெரி இஸ் நாட் லிஸ்னிங் டு ஜோனா, ஜெரி ஜோனாவை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெரி என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான்றது நேர்மறை வாக்கியம், ஜெரி ஜோனாவை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை அப்படின்றது எதிர்மறை வாக்கியம். அடுத்தது பாருங்க, இன்டராகேட்டிவ் ஃபார்ம். இன்டராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். கேள்வி எப்படி கேட்கலாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணி? இதில் 2 கேள்வி இருக்குது. ஒன்று எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், ரெண்டாவது WH கொஸ்டின். இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை கேட்டோன்னா அதுக்கு பதில் எஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லலாம். இந்த WH கொஸ்டினை கேட்டோன்னா பதில் எப்படி வேணா இருக்கலாம். பாருங்க, ஆர் யூ லிஸ்னிங் டு மீ, எக்ஸ் கேட்குறாரு, நீ என்னை கவனித்து கொண்டிருக்கிறாயா? அதுக்கு ஒய் பதில் சொல்றாரு, எஸ் ஐ எம் லிஸ்னிங் டு யூ, ஆமா நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன். இது அவர் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நடக்கிற ஒரு ஆக்ஷன். அடுத்தது பாருங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வாட் அப்படின்னு இந்த கேள்வி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதனால இது WH கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஐ எம் லிஸ்னிங் டு யூ, நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள், ஆர் யூ ரீடிங் அ புக், நீ புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஆர் யூ ரீடிங் அ புக் அப்படின்னு கேட்குறோம், நீ புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாயா? அதுக்கு பதில் பாருங்க, எஸ் ஐ எம் ரீடிங் அ புக், ஆமாம் நான் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் நீ என்னை கேள்வி கேட்குற இந்த நேரத்தில் நான் புக்கு படிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பதில் பாருங்க, நோ ஐ எம் நாட் ரீடிங் அ புக், இல்லை நான் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது WH கொஸ்டின், வாட் ஆர் யூ டூயிங், ஐ எம் லுக்கிங் அட் யூ, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே கொஸ்டின், வாட் ஆர் யூ டூயிங், ஐ எம் ரீடிங் அ புக், நான் இப்பொழுது புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். திருப்பவும் வாட் ஆர் யூ டூயிங்,
I am reading the newspaper. நான் இப்பொழுது நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம present continuous tense அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய ஃபார்ம் என்ன, அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தேவையான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.